வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவரும் எல்லா செல்வமும் நிறைவாக பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்க என வாழ்த்தி மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க வளமுடன். இப்போ இந்த உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னு பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான குணங்கள். அப்ப என்ன வித்தியாசம்னு பார்க்கிற போது ஏன் அந்த வித்தியாசம் வந்தது என்றால், பிறந்தது முதல் கொண்டு இன்று வரையில செய்த செயல்கள், எண்ணி எண்ணங்கள், அனுபவித்த அனுபவங்கள், அனுபவிக்க வேண்டும் என்று நினைந்த கற்பனைகள், இவ்வளவும் நம்மிடத்துல பதிந்து விட்டன. எப்படி பதிந்தது, எங்கே பதிந்தது என்பதெல்லாம் பின்னால வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்ல எடுத்துக்கலாம். அந்த பதிவு ஒண்ணு. இந்த பதிவை பிராரப்த கர்மம் என்று சொல்வார்கள் நூலார். முக்கியமாக வடநூல்ல பிராரப்த கர்மம் என்று சொல்வார்கள். அப்போ நாம் பிறந்த பிறகு இத்தனை செயல்களை செய்துட்டோம். அதற்கு முன்ன பிறந்த போதே நம்ம இடத்துல எல்லாரிடத்திலையும் ஒரு இருப்பு இருக்குது. அதுதான் சஞ்சித கர்மம் என்று பெயர். பெற்றோர்கள் வழியாக கருத்தொடராக வந்த பதிவு அது. இன்னும் சரியாக நாம் புரிந்து கொள்ளோமானா, சஞ்சித கர்மத்தின் அடிப்படையில தான் பிராரப்த கர்மம் ஓடிட்டே இருக்கு. அங்க வந்த ஒரு வண்டி அதே சக்கரம் சுழண்டுகிட்டே இருக்குது. அங்க உள்ள பதிவுபடி ஒன்னு பார்த்தா அதை செய்யணும், அதை சாப்பிடணும், இதை வரணும் என்று முதல்ல இன்ஸ்டிங்டிவ், தானாகவே இயற்க வேகமாக இருந்து அதன் பிறகு அனுபவித்த பிறகு பதிவின் வேகமாக மாறுது. அப்போ பிராரப்த கர்மத்தை விட சஞ்சித கர்மத்துக்கு அதிக வலிவு உண்டு. சஞ்சிதம் என்றால் அது சமஸ்கிருதத்துக்கும் பொருந்தும், தெலுங்குக்கும் பொருந்தும். மூட்டைன்னு சொல்றது நீண்ட காலத்தொடராக, அதாவது அப்பா அம்மா அவருடைய கருத்துகளும் செயல்களும் வினைகளும் பதிவாகி அதுதான் நம்ம இடத்துல பிறந்த போதே இருந்தது. அவர்களுக்கு எப்படி வந்தது என்றால் அவர்களுடைய பெற்றோர்களிடம் இருந்தது. இப்படி பின்னோக்கி கருத்தொடராக ஆராய்ந்து கொண்டே போனோம்னா எல்லாரும் போய் ஒரே இடத்துல தான் முடியும். முதல் ஒரு மனிதன் தோன்றி இருப்பானே, அவன் தான் எல்லாருக்கும், அவனோ அவளோ எல்லாருக்கும் தாயாக தந்தையாக இந்த உலக சமுதாயம் முழுவதும் இருக்க முடியும். அங்கே இருந்து செய்த செயல்கள் அத்தனையும் எத்தனை கோடி தலைமுறையானாலும் அங்கே பதிந்த பதிவுகள் மீண்டும் மீண்டும் கருவழியே வந்து அங்கங்கே ஏற்படக்கூடிய வாய்ப்புக்கு தகுந்தவாறு விரிவு பெற்று இயங்கிக் கொண்டே வரக்கூடிய ஒரு பெரிய கதை தொடர் தான் மனிதனுடைய வினை பதிவுகள். இந்த வினைப்பதிவை சரியா கவனிக்க போனா, ஒரு தடவை நாம் எண்ணினோம், ஏதோ செய்தோம் என்ற இந்த உடல் காந்த சக்தி நிலையம், உயிர் சக்தியானது எப்பொழுதும் தன்னைத்தானே சுழற்றிக்கிட்டு இருக்கிறதுனால அதுல இருந்து விரிவு அலை வந்து உடல் முழுவதும் ஒரு திணிவை ஏற்படுத்தி, அந்த அலை திணிவு தான் ஜீவகாந்தம்னு சொல்றோம். அந்த ஜீவகாந்தத்துல இயங்குற ஒரு இயக்கத்துல கை அப்படி தூக்குறோம் பாருங்க. இந்த தூக்குவதுக்கு ஒரு ஆற்றல் வேணுமே இல்லையா, ஒரு சக்தி. அந்த ஜீவகாந்தம் இருந்தாதான் தூக்க முடியும். அப்போ எண்ணத்தினால தூக்கணும்னு நினைக்கிறேன். அந்த எண்ணத்துக்கு இப்போ பிரெயின் செல்ஸ் எல்லாம் அங்க ஒரு கோஆர்டினேஷன் வந்துடுது. அதை தூக்கணும் என்ற போது அதுக்கு ஒத்துழைக்கிறது கை. கை என்பது உறுப்போட உறுப்பு, அதாவது மூளையினுடைய செல்களுக்கு கை ஒத்துழைக்குத, இதற்கு கோஆர்டினேஷன் பேர். அதற்கு மேலாக இந்த கையை தூக்கணும்னு நினைக்கிறேன், தூக்குறேன், சில சமயம் வரமாட்டேங்குது. அப்போ இங்க இருக்கக்கூடிய செல்கள் சில பழுதுபட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, சில ரத்த ஓட்டம் இல்லை, அதனால வரல. இது கோஆபரேஷன் இல்லை. செல்களோட செல்கள் சேர்ந்து
இங்க இருந்து இதுவரையில உள்ள எல்லா செல்களும் இந்த போலாரிட்டி அமைந்து இங்க அந்த ஜீவகாந்த சக்தி ஓட்டம் இருந்தாதான் அப்படி தூக்குனா கையில வரும். இது கோஆபரேஷன். அப்போ ஒவ்வொரு செயல்லையும் கோஆபரேஷன் ஆஃப் செல்ஸ், செல்களுடைய கூட்டுறவு, உறுப்புகளுடைய இணை செயல்கள், இணைந்து செயல்படுவது, இந்த ரெண்டும் இருக்கணும். அப்படி செயல்படும் போது என்னாச்சு, இந்த ஜீவகாந்த சக்தி அந்தந்த செல்கள்ல ஓடிதானே அது ஒழுங்காக இந்த கையை தூக்குறோம். அப்ப அப்படி தூக்குவதற்கு எத்தனை கோடி செல்கள் இணைந்து இந்த கையை இப்படி தூக்குறோமோ, இப்போ ஒரு லைன் ஆஃப் ஆக்ஷன், ஒரு பிரிண்ட் வந்தது. ஒரு தடவை கையை அசைச்சோம் என்று சொன்னால் அப்படி அசைந்ததுக்கு இயங்கிய இயக்கம் ஒரு பதிவாய் போச்சு. அப்ப மீண்டும் அசைக்கிறோம், மீண்டும் அசைக்கிறோம், பல தடவை அசைக்கிறோம்னா லேசா அசைக்க முடியுது. அதே போலதான் ஒரு டைப்ரைட்டிங் கூட நாம் ஒரு ஏஎன்டின்னு அடிக்கிறோம் அல்லது வேற ஏதாவது 4 எழுத்து 3 எழுத்து அடிக்கிறோம்னு சொன்னா ஒன்றன் பின்னால ஒன்று அப்படி அடிச்சோம், மறுபடியும் அந்த வார்த்தையை நினைக்கிற போத அந்த விரல்கள் தட்டுது. அப்ப எப்படி இந்த பதிவு தான் முதல் நாளே வராது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பதிவு எப்படி உண்டாகுதுன்னா ஒரு லைனே உண்டாகி போகுது. அந்த அதாவது அந்த கோடு மாதிரி எத்தனை கோடி அணுக்கள் சேர்ந்து இந்த அசைவு வரணும். அப்படி ஒவ்வொரு செயலுக்கும் நம்முடைய உறுப்புகளில் உள்ள செல்கள் ஒரு லைனை உண்டு பண்ணிக்குது. சரி, அதே போல பிரெயின் செல்ஸ், எண்ணங்களால பிரெயின் செல்ஸ், எண்ணங்கள், புலன்கள் மூலமாக பார்க்கக்கூடிய கருத்துகள், அத பதிவுகள், அத பிரதிபலிப்புகள், இவைகளெல்லாம் பிரெயின் செல்ஸ் ஒட்டியது. அதுவும் அதே போலதான். இப்போ 5ஆம் தேதி மாலையில ஆசிரியர் பயிற்சி என்று ஒரு எண்ணத்தை போட்டு வச்சோம். எத்தனை தடவை என்னைக்கு நினைச்சாலும் என்ன 5ஆம் தேதி அங்க எந்த நேரத்துக்கு 7 மணிக்கு அங்க என்றது வருது. இந்த 5ஆம் தேதி என்று சொல்லும் போது என்ன கருத்தை அங்க வைக்கிறோமோ அந்த கருத்துக்கு ஏற்ற எத்தனை செல்கள் மூளையில இருந்து அந்த ஜீவகாந்த சக்தியை செயல்படுத்தி அந்த அணு அடுக்கு ஏற்படுமோ அது ஏற்பட்டு போச்சு. அப்ப மீண்டும் சிறப்பு பயிற்சி, ஆசிரியர் பயிற்சின்னு எண்ணும் போது 5ஆம் தேதி ஆளியாரு இன்னும் அங்க போகணும், இப்படிதான் போகணும், அவ்வளவு வருது பாருங்க. இத அந்த தொடர் இயக்கங்க. அப்படி ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு எண்ணமும் நம்மிடத்துல பதிந்து விடுகின்றன. பதிந்த பிறகு என்ன, எப்பொழுதுமே நம்ம உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் ஜீவகாந்தம் உற்பத்தி ஆகிட்டே இருக்கோம். உற்பத்தி ஆனது ஒரு தேக்கத்துக்கு, அதாவது கெப்பாசிட்டி இருக்குது நம்ம பாடியில இவ்வளவுதான் இருக்கணும். அது 2, ஒன்னு நேச்சுரல் கெப்பாசிட்டி, இன்னொன்னு அக்வயர்டு கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். அதாவது இயற்கையாகவே ஒரு மனிதனுக்கு இவ்வளவுதான், இவ்வளவு காந்த சக்தி தாங்கும் என்றதற்கு. ஆனா நீங்க சேர்த்து சேர்த்து அதை செலவிடாத பழகி அதை சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு மன ஒருமை, மனதிடம், இவைகளெல்லாம் பயிற்சிகள் இவைகளால வரும்போது அதை ஒரு 100க்கு 25 பங்கு, 50 பங்கு கூட்டிக்கிறோம் பாருங்க. அந்த கூட்டினது நிலைக்க செய்வது அக்வயர்டு கெப்பாசிட்டி. அப்படி இல்லைன்னு வச்சுங்க, 100 இருந்தது நாம் செலவு பண்ணிட்டே இருக்கோம்னு சொன்னா 101 வந்த உடனே எரியாயிலும் செய்யலான்னுட்டு கை மனம் ஓடும். அந்த 101ல இருந்து 100க்கு வந்த பிறகுதான் நிற்கும். எக்ஸஸ் கொஞ்சம் வந்தாலும் அது தாங்குற சக்தி வராது. இதைதான் உணர்ச்சி பயம் என்று சொல்வது. ஆனா பயிற்சியினால, மனோ பயிற்சியினாலேயும் இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும் என்ற அளவுக்கு ஒரு ஒழுக்கம், பண்பாடு, விழிப்பு நிலை வந்துட்ட பிறகு அந்த சக்தி இருந்த போதிலும் கூட அதை தேக்க வைத்துக்கொண்டு நாம் விருப்பம் போல செயல்படுத்தக்கூடிய ஒரு முறை உண்டாகுது, பண்பாடு. மழை பெய்யுது, ஆத்துல போகுது, எங்க இருந்து சமுத்திரத்துல வந்துடுது, அது ஒண்ணு. மழை பெய்யுது, ஆற்றுல தண்ணி வருது, அணை கட்டியாச்சு, அதுல இருந்து காவாய் போட்டு பாய்ச்சல் வைக்கிறோம். இது போல நாம் நம்முடைய சக்தியை நாமும் தேக்கி முறைப்படுத்தி பயன்படுத்தணும்னா அதான் நாம் வாழறோம்னு பேரு. அப்படி இல்லைன்னா சாதாரண ஒரு மிஷின், உணவை மலமாக மாற்றிக்கொண்டு இருக்கக்கூடிய மிஷின், அவ்வளவுதான். வேற விசேஷமா சொல்வதற்கு இல்லை. நாம் எந்த நேரத்தில் நாம் விழிப்பாக இருந்து இன்னது செய்யணும், இன்னது செய்யறோம், இப்படித்தான் செய்யணும் என்று
அங்க வில் பவர் செலவு பண்ண பாருங்க, அதுதான் நம்ம வாழற காலம். அப்போ ஏன் இந்த மாதிரி நம்ம இழுத்துக்கும் போது நான் வேண்டான்னு நினைச்சாலும் கூட மீண்டும் வந்து அந்த எண்ணம் இழுத்துட்டு போதே அந்த செயல் தானாகவே கை வருதே. மேல்நாட்டில் ஒரு அம்மையாரை பற்றி கேள்விப்பட்டேன். அவர் வந்து ஒரு பிரசிடென்ட்டுடைய மனைவி. எங்கே போனாலும் அங்கே விருந்து வச்சாங்கன்னா அந்த விருந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது 5-6 கரண்டி எடுத்து உள்ள போட்டுக்கலாம் ஒரு பையில. அவளுக்கு கோடிக்கணக்கான பணம் இருக்குது, இது செய்ய வேண்டியதில்லை, பழக்கம். அப்போ எல்லாம் ஆன பிறகு தனியா கணவன் போய் அதை விருந்து வச்சவங்களாண்ட இந்த மாதிரி என்னுடைய மனைவிக்கு இந்த மாதிரி பழக்கம் உண்டு, இன்னைக்கு எத்தனை கரண்டி காணாம போச்சுன்னு கணக்கு எடுத்துக்கங்க, வாங்கிட்டு என் பேர்ல பில் அனுப்பிச்சுடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, அந்த மாதிரியான தவறையே நல்ல முறையாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பண்பாட்டை காண்பிக்கக்கூடிய கணவன் அந்த மாதிரி எல்லாம் இங்க இருந்தா நல்லதுதான். அந்த அளவு பொறுமை இருக்கணும். அந்த மாதிரியான பொறுமைக்கு மேல்நாட்டில் ரொம்ப பேர் பழகி இருக்காங்க. அதை நானே நேரடியாக கூட பார்க்கிறேன், நான் கேள்விப்பட்டது உண்டு, நேரடியாகவும் பார்க்கிறேன். இது கண்ணு கை எடுத்து வச்சத அதையே இருக்கிற அந்த அம்மா அதை வேலை முடிஞ்ச உடனே ஒரு கரண்டி எடுத்து உள்ள போட்டுக்கிறது. இது அந்த மாதிரி இதுதான் பழக்கம். இந்த பழக்கத்துல அடிமையாகிவிட்டா அந்த பழக்கம் எதுவோ அது வரைக்கும் தான் மனிதனுடைய தன்மைன்னு வச்சுங்களேன். அப்போ நமக்கு 2 விதமான பதிவுகள் என்ற பாருங்க. அதாவது சஞ்சித கர்மம் ஒண்ணு, பிராரப்த கர்மம் ஒண்ணு. இந்த 2ம் ஒரு மனிதன் சேர்ந்த பிறகு அது எவ்வளவோ அதுதான் மனிதனுடைய தன்மை. அதற்கு மேலேயும் இல்லை கீழையும் இல்லை. ஒரு மனிதனுடைய தன்மை எப்படி அமையுது, அதாவது மனதனுடைய தன்மை அல்லது பண்பாட்டு தன்மை, உயர்வு தாழ்வு, நீங்க எதை எடுத்தாலும் சரி, இது எப்படி அவர்களுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கு அமைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சித கர்மம் ஒண்ணு, பிராரப்த கர்மம் ஒண்ணு. உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் எல்லாமே இந்த சஞ்சித கர்மத்தினாலையும் பிராரப்த கர்மத்தினாலையும் இணைந்த பிறகு இந்த கூட்டி பார்த்தீங்கன்னா சம் டோட்டல் எதுவோ அதுதான் மனிதனுடைய தன்மை. அதனால இந்த பதிவுகள்ல நல்ல பதிவுகள் உண்டு, தேவையற்றது தீமை தரக்கூடிய பதிவுகளும் உண்டு. நமக்கு தெரியாமலே ஏதோ செய்திருவோம், பழக்கத்திலேயே தொடர்ந்து வரும். என்றைக்கும் ஏன் செய்யறோம் இதன்னு திரும்பி பார்க்கிறதே இல்லை. அதனால கூடிக்கொண்டே இருக்கும் பழக்கங்கள் வேற. அப்போ அதை ஒட்டி இப்போ 4 பேர் போறோம், ஒரே ஒரு பொருளை பார்க்கிறோம்னு சொன்னா 4 பேருக்கு விதமான கருத்து உண்டாகுது, செயல் உருவாகுது. அதுதான் புகுவினை என்றும் ஆகாமிய கர்மம் என்று சொல்லுவாங்க. ஆ என்றால் ஆன்மா, காமியம் என்றால் ஆசை. ஆன்மாவுக்கு இச்சை ஊட்டி புதிய புதிய செயல்ல ஆழ்த்த வல்ல வினைக்கு ஆகாமிய கர்மம்னு சொல்வது. இந்த ஆகாமிய கர்மம் எப்படி வந்தது என்று பார்த்தா சஞ்சித பிராரப்த கர்மம் தான் அடிப்படை. இப்போ இன்னைக்கு ஆகாமிய கர்மம் ஏதோ விரும்புறோம், ஒண்ணு செய்யறோம்னு வச்சுங்க, நாளைக்கு அது பிராரப்த கர்மம். நான் விரும்பினேன் செய்தேன் என்று சொன்னா எனக்கு பின்னால ஒரு குழந்தை பிறக்குமே, ஆனால் இன்னைக்கு நான் செய்த ஆகாமிய கர்மம் அந்த குழந்தைக்கு சஞ்சித கர்மமாக மாறிடும். இப்படி தொடர்ந்து வரும். அப்படி பதியக்கூடிய பதிவு இயற்கையாக தானாகவே அந்த பதிவு அழிவதற்கு கணக்கெடுத்திருக்கார்கள் மகா மேதைகள். 140 ஆண்டு சென்றதான் இன்றைக்கு ஒரு பதிவு ஏற்படுமே, ஆனால் அந்த பதிவு அடியோடு நின்றுவிடும். அத தலைமுறை கணக்கெடுத்து 7 தலைமுறைகள் என்று சொல்வார்கள். ஒரு தலைமுறைன்னா 20 ஆண்டு. ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை, ஒரு பெண்ணோ ஆன பிறந்தால் 20 வயதுக்கு மேல அந்த குழந்தையில இருந்து இன்னொரு குழந்தை உற்பத்தி ஆகக்கூடிய தரம் வருது இல்ல, அத ஒரு தலைமுறைன்னு சொல்லி 20 ஆண்டே ஒரு தலைமுறையாக கணக்கிடுவது உண்டு. அப்ப 7 தலைமுறை, அதாவது 7 பிறப்பும் தீய வைத்தேண்டா என்று சொல்றதெல்லாம் கூட அதுதான்.
140 ஆண்டுகள் ஒரு பதிவு இந்த 140 ஆண்டு இன்றைக்கு செய்த செயலையோ எண்ணத்தையோ உணர்ந்து செய்வதில்லை என்று தீர்மானம் பண்ணி செய்து விட்டுட்டா 140 ஆண்டு வரையில அதுக்கு வாய்ப்போ அதை செய்யாமல இருந்தாதான் அது அழியும். 10 ஆண்டு காலம் பொறுத்து ஒரு தடவை செய்தீங்கன்னா அன்னையிலிருந்து 140 ஆண்டு தான். இந்த பிறவியில நீங்க விட்டுட்டீங்க, உங்க மகன் தொடர்ந்தான்னு வச்சீங்க, அவன் மறுபடியும் 140 ஆண்டு தான். அப்போ நம்முடைய வினை எவ்வளவு காலமா தொடர்ந்து வருதுன்னு பார்க்கிற போது இந்த மனித குலம் தோன்றி இன்று வரையில நடந்த எல்லா பயிற்சிகளும் எல்லா பதிவுகளும் உள்ளன. அதுல நல்லத உண்டு, தீயன உண்டு. இப்ப நமக்கு என்ன வேண்டும் என்று பார்க்கிற போது தீய பதிவுகளை போக்கிக் கொள்ளணும், நல்ல பதிவுகளை. அதனால பதிவுகள் செயல்படாத விடலாம். ஏன்னா நல்ல பதிவுகள் செய்ய 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 தீய பதிவுகள் செயலற்று போகுது, வேற ஒண்ணும் இல்லை. என்றைக்காயிலும் பதிவு அடியோட ஒழிஞ்சு போச்சான்னா முடியவே முடியாது. அது இந்த கடைகள்ல அல்லது கோஆபரேட்டிவ் சொசைட்டியில வரவு செலவு வைக்கிறோம்னு வச்சுங்க, 10 எழுதுறாங்க பணம் கொடுத்து அல்லது சாமான கொடுத்து, மறுபடியும் நான் வரவு வைக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா வரவு வச்சிடுறாங்க. கணக்குல வரவு செலவுல ஒன்றும் பாக்கி இல்லைன்னு இருக்கலாம். ஆனா வரவும் பதிவு இருக்குது, செலவு பதிவு இருக்குது. அது போல நல்லதும் பதிவாயிருது, தீயதும் பதிவாயிருது. மீண்டும் நல்லது செய்து தீயவை எழாது இருந்ததுன்னா அதை லேட்டன்ட்னு சொல்றது. எது எது நேரடியாக இயங்கி கொண்டிருக்குமோ அதை பேட்டன்ட்னு சொல்லுவாங்க. அதாவது உடனடியாக தெளிவாக அவ்வப்போது ஆப்வியஸ் நல்ல தெளிவாக அதையே செய்து வர்றது. மிச்சம் அடங்கி இருக்கும். அந்த அடங்கி இருந்தது எப்போதும் வாய்ப்பு இருக்கிற போது அப்ப பூத்து வந்துடும். அது எந்த யாரா இருந்தாலும் சரி. உதாரணமா நானே போறேன், ஏதோ ஒருத்தர் கையை பிடிச்சி இருக்கிறான், அவன் என்ன செய்யறான், அவன் கையில ஆயுதம் வச்சிருக்கான், என்னால ஒண்ணுமே இல்லை, நான் என்ன செய்வேன்னு கேட்டா ஒண்ணும் முடியாத போனா கையை தான் பிடிச்சி கட்டுடுவேன். ஏன்னா இந்த கடிச்சு போராடிய பழக்கம் தான் நம்ம பதிவு இருக்கு. பல ஜீவன்களாக இருந்த போது கடித்து போராடுவது தானே அந்த பதிவு இருக்குது. ஆனா வாய்ப்பு இல்லை, அதனால கடிக்கிறது இல்லை. இப்போ அந்த வாய்ப்பு வர்ற போது தானாக பூத்துடும். அது எப்படி இன்னும் உதாரணம்னா, ஏன்னா இயற்கை உண்மையை உணர்வதற்கு இதெல்லாம் உதவியா இருக்கும். ஒரு வித்துல ஒரு மரமே இருக்குது, முழுமையான மரமே இருக்கிற. ஆனா அந்த விதையை போட்டீங்கன்னா மரம் வந்துடும். ஆனா ஒரேடியா வர்றதில்லை. முதல்ல தண்டு வருது, அந்த தண்டுல இருந்து அதுக்கப்புறம் இலை வருது, அப்புறம் வளர கிளைகள் பூ காயெல்லாம் வருது பாருங்க. அதன் பிறகு அந்த வயது வர்ற போது தான் பூத்து காய்க்கிறது வருது. இவ்வளவு இருந்தது. அந்த சந்தர்ப்பம் வயது காலம் வர்ற போதுதான் அது வெளியாகுது. அது போலயே ஒவ்வொரு மனிதனிடம் இருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய வினைகள் சந்தர்ப்பம் வர்ற போது தானாக வெளியாகும். ஆகையினால வினயம் இததான் ஊழ் வலிது என்று வள்ளுவர் பல இடங்கள்ல சொல்றது அதேதான். அந்த ஊழ் என்பது அது இயற்கையினுடைய நியதி, அதுதான் ஊழ், இறைவனுடைய ஆற்றல். எந்த செயல் செய்தாலும் அதுக்கு தக்க விளைவை தந்து கொண்டிருப்பது என்பது அதுதான் ஊழ். அதை மாற்றி அமைக்கணும்னா அறிவு வலிதாக இருக்கணும். அது எந்த அளவுல உணர்ந்துதான் செய்யணும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம், சில சமயம் துன்பங்கள் வருகின்றன, உடல்ல நோய்கள் இருக்கின்றன, மன குழப்பம் வருது. இவைகள்லாம் என்னத்தை காட்டுது? தேவையில்லாத வினை, தீய வினை பதிவுகளின் விளக்கம் வறுமையானால் அது என்ன என்றால் உடல்ல நோய், உள்ளத்திலே களங்கம். இந்த இரண்டு தான் தீவினை பதிவுகளை நமக்கு சாட்சி சொல்றது. நம்ம இடத்துல வினைப்பதிவு உள்ள இருக்கிறது, அது வெளியாகி இது எடுத்துக்காட்டு. அப்போ இந்த நோய் இல்லாத ஒரு வாழ்வு வேணும், மன அமைதியாக இருக்கணும் என்றது எல்லாருக்கும் தேவை, எல்லாரும் நினைக்கிறோம். அப்ப என்ன செய்யணும்? திடீர்னு
ஏதோ குழம்பு சட்டியில ஏதோ சாமான் அதாவது தேவையில்லைன்னா அதை கெட்டு போச்சுன்னா வழிச்சு போட்டுடுறோமே, அந்த மாதிரி வழிச்சு போட முடியாது. இது அது திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற்றி அமைக்கணும். அப்ப நீங்க தெரிந்து கொண்டீங்க இது தவறு, செய்யக்கூடாது. ஆனா சந்தர்ப்பம் வந்துட்டுன்னு அதையே தான் செய்வோம். அதை செய்துட்ட பிறகு அடாடா நான் செய்யாதன்னா நல்லது நினைப்போம். சரி அன்னைதான் போச்சே, மறுநாளைக்கு அதுதான் செய்வோம். அது அதை பார்க்கிற போது இது என்னன்னா, தெரிந்த பிறகு கூட பதிவுகள் வழியே மனம் இழுக்குது. விளக்கம் அனுபவத்தினால விளக்கம் உண்டாகுது, அது உயர்த்துது. விளக்கத்துக்கும் பழக்கத்துக்கும் போராடி கொண்டிருக்கிறது. இதுதான் மனிதனுடையது. இதுல இருந்து விளக்கத்தின் வழியே வாழ பழகி கொண்டான்னா அவன் ஞானி. பழக்கத்தின் வழியே மாத்திரம்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னா அஞ்ஞானி. பழக்கத்துல இருந்து விளக்கத்துக்கு வாழறதுக்கு தன் முயற்சி எடுக்கிறான் பாருங்க, அவன் யோகி. அப்போ அந்த முயற்சி கொஞ்சம் 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 கொஞ்சமா செயல்பட விளக்கத்தின் வழியே பழக்கத்தை கொண்டு வந்துடுறது. பழக்கத்துக்கு அடிமையாகிறது இல்லை. இதுதான் லிபரேஷன் என்றும் விடுதலை என்றும் பேர். நீங்க விடுதலை என்ற வார்த்தை என்ன, நான் எப்பொழுது இந்த ஆன்மா விடுதலை ஆகுமோ என்று கேட்டா, இந்த வினைப்பதிவுகளால அறிவு இழுத்து அதையே செய்யணும்ன்ற போது விட்டு, நான் விரும்பியதை செய்வேன், நல்லது மாத்திரம்தான் செய்வேன், நல்லது மாத்திரம் பெறுவேன் என்ற அளவுக்கு மனிதனுக்கு துளிவும் தெளிவும் வந்துடுத்துனா அதுதான் லிபரேஷன், அதுதான் விடுதலை. அந்த விடுதலையை நோக்கி மனிதன் பயணம் தொடங்கிவிட்டாலே அதான் ஆன்ம தரிசனத்துக்குரிய முதல் படி. அப்போ மனிதனும் பிறந்து மற்ற ஜீவன்கள் எல்லாம் 5 உணர்வோடு இருக்கிற போது மனிதனுக்கு 6வது அறிவு வந்துவிட்டது. அது காரணம் என்னன்னா, அறிவையே அறிந்து அறிவில் இருக்கக்கூடிய களங்கங்களை போக்கிக் கொண்டு அறிவு தூய்மையாகி அறிவின் முழு விரிவில் இயற்கைக்கு அடிப்படையான சிவநிலைய அறிவாக அறிந்து கொண்டு அதோட ஒன்றி விடுவதுதான் மனித பிறவி 6வது அறிவினுடைய ஒரு பெருக்கம். 6வது அறிவை பெற்றவன் அந்த அறிவினுடைய விரிவுக்கே தன்னுடைய வாழ்வை செலுத்தி கொண்டு வரும்போது இயற்கையின் இனிமையில கெடாத வாழக்கூடிய தன்மை உண்டாகும். அந்த ஒவ்வொரு செயலையும் இன்பம் தான், ஒவ்வொரு செயலையும் அமைதிதான். இயற்கைக்கு இனிமை கெடாத, இயற்கையோடு இனிமை கெடாத மனிதன் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் இன்பமா இருக்கும். பிறவியினுடைய நோக்கம் எது? 6வது அறிவை விருத்தி செய்யணும். அதை ஒட்டி போகக்கூடிய செயல்கள் எல்லாம் இன்பம் தான். அதற்கு தடையோ திசை மாற்றமோ குழப்பமோ வறுமையானால் அதுதான் துன்பம். ஆகவே இப்பொழுது இந்த தடையை நீக்கி நான் விளக்கத்தின் வழியே வாழணும். யாரா இருந்தாலும் சரி, நல்ல ஞானியாக இருக்கிற மாதிரி எல்லாரும் நினைப்போம். அவர்களும் அந்த பழக்கத்துக்கு அடிமையாகி பல தகாத காரியங்கள் செய்யறத பார்க்கிறோம். அதெல்லாம் மாற்றுவதற்கு என்ன வழி என்று சொன்னா, இந்த மனதை முதல்ல ஒழுங்குபடுத்திக் கொள்ளணும், உரம் பெறணும், நுட்பம் வரணும், விழிப்பு நிலையிலேயே வாழ பழகணும், நல்லது கெட்டது தேர்ந்தெடுக்கிறதுக்கு வேண்டிய அறிவு நுட்பம் வரணும். இதற்கு பழகணும். போனாலும் வராது. அந்த பழக்கம் எப்படி வரும் என்று சொன்னா, இதுவரையில நாம் ஜென்மம் எடுத்து 5 புலன்கள் வழியே நாம் செயலாற்றி பொருட்களை காண்பது, அந்த வடிவம் எடுப்பது, அந்த குணம் அடைவது, அதோட தொடர்பு கொள்வது, இன்ப துன்பங்களை காண்பது, இப்படியே பழகிட்டா அதுதான் பதிவா இருக்கு. இந்த பொருட்கள் 5 புலன்களுடைய இயக்கத்தை விடுத்து தன்னை விடுவித்துக் கொண்டு நான் எங்கே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறேன், அறிவு என்பது என்ன என்று தன்னையே நோக்கி பார்க்கிறதுக்கு எங்க இருந்து அறிவு விரிந்து செயல்படுது என்றால், உயிர் சக்தியை இடமாக வைத்துக்கொண்டு விரியுது. புலன்களோட தொடர்பு கொள்ளும் போது இங்கதான் மனம்னு சொல்றோம். அதான் கான்சியஸ்னஸ். அது பொருட்களோட இன்பத்தோட துன்பத்தோட இப்படி இயங்கிக் கொண்டிருக்கிற போது அது மனம்னு சொல்றோம். அது மெட்டீரியல் கான்சியஸ்னஸ். இந்த நிலையில இருந்து உள்ள திருப்பிட்டா புலன்கள் செயல்படல. உள்ள திருப்பணும்னா எப்படி திருப்பணும்? உயிர் அறியணும்.
எங்க இருந்து மனம் இயங்குதுன்னு பார்த்தோம்னா உயிர்ல இருந்து படர்க்க நிலைதான் மனம். அந்த மனம் புறப்படும் இடத்திலேயே லயமாகணும். அப்போ உயிரை அறிந்தால் தானே அது மேல மனம் வைக்க முடியும். அந்த உயிரை அறியக்கூடிய தன்மைதான் உபதேசம் என்று சொல்வதும், தீட்சை என்று சொல்வதும், யோக பயிற்சி என்று சொல்வதும், குண்டலினி பயிற்சி என்று சொல்வதும் அதுதான். உயிரை அறியணும். ஆனால் உயிர் எங்கே இருக்கிறது? மூலாதாரத்துல, விந்து கமலத்துல வித்தோட கலந்து இயங்கி கொண்டிருக்குது. அதுதான் சென்டர். இருதயம் எப்படி ரத்த ஓட்டத்துக்கு சென்டரோ மையமோ, அதே போல உயிர் மையம் மூலாதாரம், விந்து கமலத்துல தான் அது நிலைக்க முடியும். அங்கு இடமாக பற்றி கொண்டு உடல் முழுவதும் இயங்கி எல்லா காரியமும் நடக்கிறது. அந்த உயிர் மையம் அங்க இருந்து மேல வந்தால ஒழிய மனதால அதை உணர முடியாது இருக்கிறது. அதற்காக அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையில பல்வேறு முயற்சிகளை எடுத்த மகான்கள் எத்தனையோ விதமான பயிற்சிகளை எல்லாம் கொண்டு வந்தாங்க. அவைகள் எல்லாம் மந்திரத்தினால, மூச்சு பயிற்சினால, அல்லது கடுமையான உடல் பயிற்சியும் மூச்சும் சேர்ந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமா சூடுபட்டு மேலே ஏற்றி வர்றது என்ற போது அதெல்லாம் பழங்கால முறைகள். நீண்ட காலம் ஆகும். மையத்துல சிக்கிக்கொண்டா அது ஷார்ட் சர்க்யூட் வந்துடும், பல தொந்தரைகள் உண்டு. இப்ப நம்முடைய பயிற்சி முறை எளிதானது. இத எப்படி எளிதானதுன்னு சொல்லணும்னா, பாம்பு பிடாரம் பாம்பு பிடிக்கிறான், நல்ல பாம்பு. ஒரு 2 முறை இருக்கு. மருந்த வாயில போட்டுக்கிட்டு கையை வலையில விட்டுட்டு இழுப்பான். அப்புறம் போராடும், பாம்பு கூட செத்து போடும், அல்லது கடிக்கும், மறுபடியும் எடுத்து போடுவான், அப்புறம் தோலை உரிச்சு எடுத்து போடுவான். அதுக்கு தான் ஒதுங்கும். ஆனா இன்னொருவன் வெளியில இருந்து அப்படியே ஃப்ளூட் வாசிப்பான். தானாக வெளியே வந்துடும், ஆடிக்கிட்டே இருக்கும். ஆடி 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 அப்படியே லயமா இருக்கிற போது அப்படியே பிடிச்சிக்குவான். மெதுவாக எடுத்து விஷப்பல்ல எடுத்துட்டு அப்புறம் அதை ஆட்டி அதில் பணம் பெறுவான். இது போல தானாக ஆடச் செய்து சிரமமில்லாத அந்த குண்டலின் சக்தியை மேலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வித்தை ஒண்ணுதான் இப்ப நம்முடைய பயிற்சி முறை. அது கடுமையான ஒரு செயலே இல்லைங்க. அப்படி கொண்டு வந்த பிறகு அதுல விஷம் இருக்குது. அது கொஞ்சம் அப்படியே விட்டா தலபாரம் வந்துடும், இன்னும் பல தொந்தரவுகள் வந்துடும். அந்த விஷத்தை முறிச்சிடணும். அதுதான் சாந்தி யோகம். மீண்டும் நீங்களா கொண்டு போய், சாந்தி யோகம்னா முன்ன இருந்த இடத்துல தானே இருந்தது, அங்கதானே கொண்டு போய் வைக்கிறோம். இது எப்படி, என்ன வித்தியாசம்னு கேட்டா, முன்னே இருந்தது அங்கதான், உங்களுடைய மனதனுடைய தொடர்பு இல்லாம இருந்தது. இப்ப நீங்க கொண்டு போய் வச்சு உங்களுடைய கண்காணிப்புல வைக்கிறீங்க. அதான் சாந்தி யோகத்துக்கும் சாதாரண நிலைக்கும் உள்ள வித்தியாசம். ஆகையினால இப்போ சாந்தி யோகம் அவசியமா போச்சு. சாந்தி யோகம்னா அதுல இருக்கக்கூடிய விஷத்தன்மையை எடுத்து விடுறதுக்கு ஒரு முறை அது. அப்போ இந்த உயிரை ஏற்றி செய்யறோம். அப்பொழுதும் வினைகளுடைய தொகுப்பு இருக்கு பாருங்க. இந்த வினையை மாற்றி நல்வினையை கொடுக்கணும். நல்வினையை கொடுக்கிற போது புலன்களால காணப்பட்ட உலகத்தை விட உயிருக்கு மூலமான பேராற்றல், இயற்கை, இறைவன், அருட்பேராற்றல், இதை தெரிந்து கொண்டா அங்க மனம் லயமாக இடமாக இருக்கும். இப்போ அதற்காக இந்த தவத்தின் நிலையில படிப்படியாக இங்க கொண்டு வரும். இங்க இருந்து மேல வர 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 புலன் உணர்வுல உணர்ச்சிகளையே மனசு செலுத்துறதை விட தானாகவே முரட்டுத்தனமாக இருக்கிறவர்கள் கூட அந்த முரட்டுத்தனம் போய் மெதுவாக ஸ்மூத்தா இருக்கக்கூடியது வந்துவிடும். அப்படி வந்துவிடும். அதன் பிறகு மனம், உயிர், மெய் இந்த மூன்றையும் உணர்ந்து கொள்ளணும். அப்போ இன்னொருவர் காட்டி கொடுத்து உணர்ற போது சுலபமாக இருக்கும். தானா உணரணும்னா காலம் எடுக்கும். உணர்ந்த பிறகு கூட இதுதானா என்ற சந்தேகம் வந்துடும். அதனால ஒரு குரு வேணும். அப்ப குரு என்ன செய்யறாரு என்று பார்த்தா, இந்த வினைத்தொடராக பதிவோட வந்திருக்குது பாருங்க, வித்தும் உயிரும்.
அந்த உயிருக்கு ஒரு துணையாக குருவனுடைய உயிரும் பாய்ச்சப்படுது. அப்படி சேர்ந்த பொருள்தான் எப்படி பாலை காய்ச்சி பக்குவமா இருக்கிற போது உரைக்குத்துனா பாலும் தயாராகிறதோ அதே போல குருவனுடைய உயிர் சீடனுடைய உயிரோடு சேர்ற போது இது எந்த நிலையில இருந்து குருவனுடைய உயிர் பாய்ச்சுறாரு? எல்லாம் வல்ல இறைநிலை உணர்ந்த நிலையில அந்த அகண்டாகாரத்தில் இருந்து கொண்டு இந்த ஜீவன் உய்ய வேண்டும் என்று உயிரை பாய்ச்சுறார். இது அறிவுக்கு பிறவி. இந்த உடல் பிறவி எடுத்துக்கொள்ளுங்க. அன்னையும் தந்தையும் உணர்ச்சி வயப்பட்டு உடல் உறவு கொண்டு அந்த மனநிலையில உடல் உற்பத்தி ஆச்சு. இந்த நிலையில இருந்து அருள் நிலைக்கு மாறணும்னு சொன்னா அந்த நிலையில இருந்து உயிர் பாய்ச்சப்படணும். அதுதான் உபதேசம் என்பது, தீட்சை என்பது. தீட்சைன்னா சுத்தம் பண்ணுவது, பரிசுத்தம் பண்ணுவது. அப்போ கட்டாயம் குருவினுடைய உயிர் சீடனுக்கு பாய்ச்சணும். அத 3 வகையாக ஒரே அடியில எல்லாம் வந்துட முடியாது. 3 வகையாக பாய்ச்சணும் என்பதை இதுவரையில வந்த ஞானிகளுடைய ஒரு தொடர்ல 3 வகை. ஒண்ணு ஸ்பரிச தீட்சை, தொட்டு உணர்த்துதல். இன்னொன்று சற்று தீட்சை, பார்த்து உணர்த்துதல். ஞான தீட்சை, நினைவுனாலேயே செலுத்துதல். தொட்டு உணர்த்துதல் என்பது ஸ்பரிச தீட்சை. பறவைகள் முட்டையை தொட்டு அவையன் காத்து பொறிப்பது போல என்று அதுக்கு அடையாளம் சொல்லுவாங்க, உதாரணம். சற்று தீட்சை என்பது மீன்கள் அவருடைய முட்டை மேல ஒளி செலுத்தி கண்கொளி எலக்ட்ரிக்கல் ஷாக்கு கொடுத்து அதன் பிறகு பொறிக்க செய்துவிடும். அதுபோல கண் மூலமாகவே உயிர் சக்தியை பாய்ச்சுவது, பாய்ச்சி துரியத்துக்கு கொண்டு போகணும். 3வதாக அகண்டாகாரத்தில் நின்று கொண்டு இந்த ஜீவனுக்கு ஆய்க்கினை மாத்திரம் கொடுத்து வா, அங்க இருந்து கிளம்பு, அங்க போ, இன்னும் துரியம் பிரபஞ்சம், அதை தாண்டி துரியாதீதம் என்ற ஒரு முழுமுதற் பொருளாக உள்ள நிலையில கொண்டு வைக்கிறது பாருங்க. இதுதான் ஞான தீட்சை என்பது. இந்த 3 வகையான தீட்சையும் சேர்ந்தாதான் முழுமையான தீட்சை என்றும் பயிற்சி என்றும் அது ஆகும். இந்த 3 வகையான தீட்சையும் நம்முடைய முறையில் இருக்கு. அப்போ இந்த தீட்சை அளிக்கக்கூடியவர்கள் எந்த அளவுல தன்னை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் தூய்மையாக இருக்கிறாரோ அந்த அளவு தூய்மை தானாகவே தீட்சை எடுத்தவர்களுக்கு படிப்படிப்படியாக. இது எப்படின்னா ஒரு ஜெராக்ஸ் காப்பி, ஒரு பேப்பர்ல இருந்து இன்னொரு பேப்பருக்கு எப்படி மாறுதோ அதே போல குருவனுடைய உயிர் சீடனுக்கு மாத்துற போது அங்க இருக்கக்கூடிய களங்கங்கள் எல்லாம் நாலாவட்டத்துல போய் குருவனுடைய அம்சமாகவே மாறுறது. அவர் சரியாக பயிற்சி செய்யலன்னு வச்சுங்க, ஆனால் இந்த உயிர் சக்தி பாய்ந்த உயிர் சக்தி இருந்து பின்னால் அவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள்ல வந்து துளிக்கும் மறுபடியும். ஆகையினால் அதான் விட்ட குறை என்றும் தொட்ட குறை என்று சொல்வார்கள். அது ஒன்றும் பாழா போகாது. ஆனால் இவர்கள் காலத்திலேயே அதை அனுபவிக்கிறது நல்லது. இதுதான் தீட்சை என்பது, பயிற்சி முறை என்பது. 3 வகை தீட்சை என்பது இதுதான். இதை நீங்க அளிக்க போறீங்க. அப்போ வர 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 எப்படி நாம இருக்கணும் என்றதை தெரிந்து கொள்ற போது ஆசை சீரமைப்பு, எண்ணம் ஆராய்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்ற 5 வகையான அகத்தாய்வு பயிற்சி அதற்காகவே வச்சிருக்கோம். இந்த அகத்தாய்வு பயிற்சியை தேறி அதுல பயிற்சி செய்து செய்து அதுல முழுமை பெறணும். கொஞ்சம் நஞ்சம் குறைவா இருக்குதுன்னு வச்சுங்க, அதை சரிப்படுத்துற வரைக்கும் முயற்சி செய்து அதை முழுமைப்படுத்திக் கொள்ளணும். அப்படி படுத்திக் கொண்டே இருக்கிறதுனால் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு நீங்க வளர்ந்திருக்கீங்களா அன்றைக்கே எடுக்கக்கூடிய ஒரு தீட்சை எடுக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய அறிவு, உங்களுடைய தன்மை, உங்களுடைய பிஹேவியர் அவ்வளவு அவங்களுக்கு உதவியா இருக்கும். காலத்தால் அது பூத்து அதே போல அவர்கள் வந்துவிட முடியும். ஆகையினால சாதாரணமாக ஒருவர் என்று ஒருவர் உதவி கேட்பது உண்டு, உதவி பெறுவது உண்டு. பசி எடுக்கும், சாப்பாடு போடுன்றா சாப்பாடு. ஆனா மறுபடியும் 4 மணி நேரம் போனால் மறுபடியும் பசி எடுக்கும், இன்னும் 2 சாப்பாடு கேட்டு தான் ஆகணும். ஆனால் அறிவு பசி எடுத்தால் அப்படி அல்ல.
ஒரு தடவை அறிவு பசி எடுத்து அந்த அறிவு பசியை நீக்கி விட்டோன்னு வச்சுக்கோங்க, அவன் ஆயுள் பெரியும் அந்த அறிவு பசிக்கு ஒரு முழுமையான நிறைவு வந்துவிடும். இந்த அடுத்த ஜென்மங்கள் என்று தொடர்ந்து வரக்கூடிய குழந்தைகள் இருக்குதே, இது 7 பிறப்பிலும் தொடர்ந்து நன்மையே விளைவித்துக் கொண்டு வரும். அப்பேற்பட்டது உபதேசம். சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. அத்தகைய தீட்சை, உயர்ஞான தீட்சை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிறதுக்கு ஆசிரியர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டு அந்த ஒரு மனநிலையில நீங்க அமர்ந்திருக்கீங்க. இந்த பொறுப்பை உணர்ந்து கொள்ளுங்க. நல்லது செய்யறதுக்கு ரொம்ப சிரமமே பட வேண்டியதில்லை. துன்பம் செய்யறதுக்கு தான் சிரமப்படணும். நல்ல செய்யறதுக்கு பழக்கத்திலிருந்து விடுதலை ஆனா போதும். அந்த தெளிவும் துணிவு இருந்தா போதும், நல்லதே செய்யலாம். அதுக்கு பழக்கம் குடும்பத்திலேயே வரணும். குடும்பத்தில் இல்லாதவர்கள் ஞானம் பெறுவதும் கஷ்டம், ஞானம் பெற்றாலும் நிற்கிறதும் கஷ்டம். ஏன்னா அங்க அடிப்படையே அமையல. அது ஒரு திருடன் சொல்றான், நான் இப்போ திருடுறதே இல்லைன்றான். காரணம் என்னன்னா, அவன் இருக்கிற இடத்துல திருடுறதுக்குரிய பொருளும் இல்லை, அந்த திருடுற வாய்ப்பே இல்லைன்னா அவன் திருடாத இருக்கான். அப்படி ஒரு தனியா ஒரு ஆள் எங்கேயோ போய் உட்கார்ந்துட்டு இருக்கான், அல்லது சுத்தி சுத்தி பிச்சை எடுத்துக்கிட்டு சாப்பிடுறான் ஆனா சொன்னா அவனுக்கு பொறுப்பு இல்லை, அல்லது வேற பாசங்கள் இல்லை, அவன் தூய்மையா இருக்கான்னு எண்ண முடியாது. பொறுப்புல இருந்து கொண்டு. ஆனா நாம் எங்க இந்த பதிவுகள் எல்லாம் பெற்றோம் என்று பார்க்கிற போது எல்லாருமே குடும்பத்திலிருந்து தான் பதிவுகளை பெற்றோம். அங்கதான் அதை தூய்மை செய்வதற்கு இடமும் குடும்பத்தில் தான் இருக்கு. அதனால குடும்பம் இல்லைன்னா மக்கள் மத்தியில ஒதுங்கி இருந்து வினையை அறுக்க முடியவே முடியாது. சிவநிலை அடையலாம், ஆனா தூய்மை பெறுவதற்கு வினை வேணுமே, நல்ல செயல் செய்யணுமே, அது சமுதாயத்தை தான் செய்ய முடியும். ஆகவே அந்த முறையில நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்திலே இருந்து கொண்டு குடும்பத்திலேயே உங்கள் குழந்தையோட உங்கள் மனைவி மக்களோட எந்தெந்த முறையில முன்னே விட இப்பொழுது நான் திருத்தமாக நலமாக தெளிவாக அவர்களுக்கு உதவி செய்ய முடியும், சினம் தவிர்த்து நான் வாழ முடியும் என்ற அளவை பாருங்க. இப்போ அந்த 5 பயிற்சிகளை பற்றி ஒரு நாளைக்கு நான் சுருக்கமா சொல்றேன். எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நம்முடைய அகத்தாய்வு பயிற்சி பற்றி அவ்வளவு ஒரு பெருமை வாய்ந்த பயிற்சிகள். சரியான முறையாக அதை பயின்று கொண்டா நம்முடைய மன லேசா இருக்கும். அதுல தெரியாத விஷயங்கள் இல்லை என்ற அளவுல அவ்வளவு தெளிவுபட்டுவிடும். ஆனால் எல்லாத்தையும் வாங்கி வாங்கி போட்டுட்டு முன்ன இருந்ததையே செய்துட்டு இருந்தோம்னா அது பிரயோஜனம் இல்லை. அதனால அது இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்பார்மேஷன் 3 வகையாக நம்முடைய அறிவுக்கு உயர்வு இருக்கு. ஒண்ணுமே தெரியல, ஓ இன்னன்னு சொன்னாங்க யாரா நான் வச்சுங்க, நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஓஹோ நல்லது இருக்கு, இதுதான் நல்லதுன்னு தெரிஞ்சு போச்சு. அது இன்ஃபர்மேஷன் தான். ஆனா அதை பயிற்சி செய்யறோம், அதுல வரக்கூடிய நன்மையை பார்க்கிறோம், ஓஹோ என்னென்ன பயிற்சியில பயன் இருக்கிறது தெரிஞ்சு கொள்றோம். இங்கதான் கன்ஃபார்ம் பண்றோம். அப்படி கன்ஃபார்ம் பண்ணா அதை உறுதிப்படுத்திக்கிறோம். அதன் பிறகு அதையே செய்து பலன் கண்டு இதை விட வேற ஒண்ணும் இல்லை, இதுதான் சரியானது என்று நாமே அதுவாக மாறிடுவோம். அங்கதான் டிரான்ஸ்பார்மேஷன். அந்த மாதிரி நாம் இதுவரையில எதை செய்திருந்தாலும் இப்ப திருப்பி அதை சிந்தித்து நாம் அந்த உயர்வுக்கு நின்று விட வேணும். இத்தகைய முறையில 3 வகையான உபதேசத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு தக்கவாறு சீடர்கள் இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்னு சொன்னா உலகத்துல ஒருத்தர் கூட சீடராக இருக்க முடியாது. அததான் இந்த வேத காலத்து பழக்கமாக கொண்டு வந்தாங்க. ஏன்னா 8 விதமான அம்சங்கள் வச்சுங்க, அதை பாருங்க. அதாவது இயம நியமம் ஆசனம் பிராணாயாமம் என்று இந்த இயம நியமம் என்ற இந்த சடங்குகள் எல்லாம் வச்சு இதுல தேர்ன பிறகுதான் பிரத்யாகாரம் கொடுக்கணும். பிரத்யாகாரம்னா உபகாரங்களை விட்டு மனம் உள்நோக்கி செல்வதற்கு பயிற்சி கொடுக்கிறது பிரத்யாகாரம். அப்போ இதுல இந்த 4 வகை முன்ன சொன்ன யம நியம ஆசனம் பிராணாயாமம் இதுலயே காலம் முழுக்க செய்தாலும் அவனுக்கு வரதே இல்லை, அதுல இருந்து வரவே முடியாது. அதனால அவனுக்கு உபதேசம் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி அது வேண்டாம். கன்கரண்ட்லி
நேரடியாக இப்போ உபதேசமும் எடுத்துக்கொண்டு பயிற்சி செய்யற போதே இந்த விஷயங்கள்ல இருந்தும் விலகி தெளிவு பெற்றுக் கொண்டு வரலாம் என்பதுதான் குண்டலினி யோகத்துல உள்ள ஒரு சிறப்பு. அதனால்தான் இது எளிய முறை குண்டலினி யோகம் என்று பெயர் வைத்து இதை கொண்டு வந்திருக்கேன். இத உலகம் முழுவதும் இதை தேடிக்கொண்டிருக்காங்க, தெரிஞ்சோ தெரியாமலும். இப்ப நீங்க நல்ல மாதிரியாக முதல்ல உணர்ந்து கொள்ளணும், உணர்ந்து பின்பற்றி அதனுடைய பயனும் தெரிந்து கொள்ளணும், அதன் பிறகு மற்றவர்களுக்கும் தெரிவிக்கணும். அந்த ஒரு பெரிய சேவையை செய்வதற்காக, அருள் விளக்க உலகத்துக்கு ஏற்றுவதற்காக நீங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விளக்காக இங்க திகழ்கின்றீர்கள். இது உலகத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தை அளிக்கக்கூடியது. அந்த மாற்றம் வர வேண்டிய காலம் வந்துடுது. காலத்தால இயற்கையில ஒவ்வொன்றும் தோன்றும் அல்லவா, அது போன்ற ஒரு காலமாக இதை எடுத்துக்கொண்டு அந்த காலத்தின் சிவத்துல வேகத்துல ஒரு நல்ல காரியத்தை செய்யற திருப்பத்துல நானும் பங்கு கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு மகிழ்ச்சியோட இந்த